ட்ரெண்டிங் தமிழ் கோபி யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் நிறைய மாணவர்களுக்கு நாட் அலாட்டட் வரப்போகுது. ஒருத்தவருக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நாட் அலாட்டட்னா என்ன சார்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸஸில் உங்களுக்கு ஒரு காலேஜ்லேயும் ஒரு கோர்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் நடக்குமா சார்? அப்படி நடந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்க போகிறேன். அப்படி நடந்தால் என்ன பண்ணணும்னு. நம்மளோட நோக்கம் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸாவது கிடைச்சிடணும். யாருக்குமே சீட்டு கிடைக்காம போகவே கூடாது. அப்படி போகவே கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க இப்போ அந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நிறையா பேசுவோம் அதை பற்றி. குறிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு இப்படி தான் வந்திருக்கு. இப்போது நாட் அலாட்டட் வரையில் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நாட் அலாட்டட் அவங்களோட ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டு வரல, நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. அதே போல் நாட் அலாட்டட்னு வந்தால் அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான் வாழ்க்கையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் கவுன்சிலில் பல ட்விஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ஏன் கிடைக்காம போச்சு? இதே போல் இது வந்து இப்போ சிறப்பு கலந்தாய்வில் ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாணவர்களுக்கு நடந்திருக்கு. நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இது நடக்கலாம். ஏன்னா 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்ட்லாம் நிறைய மாணவர்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன் வரும்? நீங்கள் நிறைய காலேஜ் நிறைய கோர்ஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரதான் போகுது. மாற்றுக்கிறதே இல்லை. இங்கே பாருங்க, அப்படி வந்தால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். எனது, நல்லா தமிழில் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன். இங்கிலீஷில் இஃப் அலாட்டட் இன் அப்வர்ட் மூமெண்ட் ஐ கன்ஃபார்ம்னு கொடுக்கணும். ஏன் சார் இதை கொடுக்கணும்னா, இப்போ எனக்கு ஏன் நாட் அலாட்டட் வந்துச்சு? யாருக்கோ கிடைச்சிருச்சு. நான் ஒரு 10 சாய்ஸ் வச்சுருப்பேன், ஒரு 15 சாய்ஸ் வச்சுருப்பேன். அந்த 15மே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்க? அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு கிடைக்கல. நம்ம ரேங்க் வந்து பின்னாடி இருக்கா, அவங்க ரேங்க் முன்னாடி இருக்கா, அவங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கே உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா அவ்வளோதான், கவுன்சிலிங் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. நீங்கள் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். எனது முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் நான் அதை ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படின்னு. இது எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் 1வது ரவுண்டு இருக்கலாம், 2வது ரவுண்டு இருக்கலாம், 3வது ரவுண்டு இருக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன சார் நடக்கும்னா, ஒருவேளை இப்போ உங்களுக்கு கிடைக்காம போச்சுல, அந்த கிடைச்ச மாணவன் அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் போனாலோ, அவன் வந்து அந்த சீட்டை உறுதிப்படுத்தாமல் போனாலோ, உங்களுக்கு மீண்டும் அப்வர்ட் ரிசல்ட் வரும். வரையில் உங்களுக்கு கிடைச்சிரும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் சீட்டு கிடைக்காம போச்சுனாலும் அப்பையும் ஒரு போராட்டம் நடத்தலாம். ஆனால் என் மனசை தொட்டு சொல்கிறேன், மனசாட்சியோடு பேசுகிறேன். 90 நாள் 100 நாள் போராட்டம். இந்த 100 நாள் போராட்டத்தில் எங்கேயோ ஒரு காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கணுமா வேணாமா? நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? கோபியோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நாட் அலாட்டட் வரவே கூடாது. இந்த நாட் அலாட்டட் வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய சாய்ஸை வச்சுட்டோம்னா கிடைச்சிரும். நம்ம பசங்க தான் இதை தான் வைப்போம், இதை தான் நமக்கு வைக்க மாட்டோம், நாங்கள் பெரிய பிஸ்தா, நாங்கள் பெரிய படிப்பாளி, நாங்கள் பெரிய அறிவாளியெல்லாம் இருக்கட்டும் ராஜா. இங்கே ஏமாளி தான். ஏமாளியாக ஆக போகிறீங்க. ஏமாளியாக நீங்கள் ஆகக்கூடாது. என்னோட இருக்க வரைக்கும் நீங்கள் ஏமாளியாக ஆக மாட்டீங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்கன்னா? ஆமாம், உங்களுக்கு வந்து பெரிய பெரிய காலேஜ் தான் தெரியும். எனக்கு அந்த உங்கள் கட்டாப்புக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு தெரியும். நீங்கள் ரேங்கை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒன்றும் புத்திசாலி கிடையாது. அந்த ரேங்க்கை வச்சு நான் சொல்லுவேன், அந்த ரேங்க்கில் இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இத்தனை வருஷமாக இதெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கலாம்லங்க. சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, பண்ணலை, அதெல்லாம் அடுத்து. 1வது கிடைக்கணும்ல, கண்ணில் காட்டுங்கய்யா. அந்த இப்படி கண்ணில் ஏதோ ஒரு காலேஜை காய்ச்சுங்க. இப்படி நாட் அலாட்டட்னு வந்தால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அப்பா, அம்மா, அத்தை, மாமா, நம்ம ஊர்லலாம் இதை வச்சு என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள்? நினச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் உள்ள பசங்களுக்கு, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளோட நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி நாட் அலாட்டட் வந்தால் என்ன மூஞ்சி அப்படி திருப்பி காமிக்க முடியுமா? பேச முடியுமா? அவன் காரி மூஞ்சில் துப்பட மாட்டான். இவர் பெரிய பிஸ்தா மாதிரி பண்ணார், இவர் ஓவராக சீன் போட்டார், என்னமோ பெரிய என்னமோ கவுன்சிலிங்னு கத்திக்கிட்டு இருந்தால் நாட் அலாட்டட் வந்துருச்சு. அட நானாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்துருப்பேன், ஒழுங்காக ஏதோ தப்பாக பண்ணி நாசமாக போயிட்டான் அப்படின்னு நம்மளை சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? நான் பல ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மாணவர்களுக்கு. எங்களோட வாட்ஸ்அப் சேனல் 45,000 பேர் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 45,000 பேர். ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணவங்க 2 லட்சம் பேர்.
ஆனால் 45,000 பேர் தான் அந்த வாட்ஸ்அப் சேனல். அதில் நம்பரோ எதுவுமே நான் எடுக்க முடியாது. ஆனால் என்னோட ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால அதில் ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கீங்க. இருந்தாலும் வீடியோ போல தான் அதுவுமே நம்ம என்னென்ன ஆடியோ போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இதை கொடுத்துடணும். சரி சார், இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, ஒருவேளை மேலே எதுக்கு நமக்கு கிடைக்காம போச்சுச்சோ அந்த மாணவன் கல்லூரியில் அவன் போய் சேராமல் போகலாம். பட் ஆனால் இந்த கவுன்சிலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது உடனடியாக ரிசல்ட் வந்துடும். இந்த சிறப்பு கலந்தாய்வில் உடனே ரிசல்ட் வந்துடும். அதன்படி பார்க்கையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5க்கான ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த கன்ஃபார்ம் பண்ணணும்ல, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறோம்ல, இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 14/7/2026 5 மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் 15/7/2026 நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் நாளைக்கு காலையில் வரப்போகுது. அப்படி வரையில் ஒருவேளை இப்போ எனக்கு கிடைக்காம போச்சு, ஆனால் நாளைக்கு காலையில் வரையில் ஒருவேளை எனக்கு அலாட்மெண்ட் வரலாம். இதன் பிறகாக இது முடிஞ்ச பிறகு சரி இப்போ 7.5ல நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணேன், எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா இதில் சாய்ஸ் ஃபில்லிங் இந்த தேதியில் யார் யாரெல்லாம் பண்ணீங்களோ அவங்க மீண்டும் இதுலேயும் பண்ணலாம். 15ஆம் தேதி 15/7/2026 18/7/2026 வரைக்கும், அதாவது 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு எக்ஸ் சர்வீஸ்மென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பொது கலந்தாய்வு நடக்க போகுது. இந்த இதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க இதுலேயும் பண்ணலாம். இதுலேயும் பண்ணி நீங்கள் காலேஜுக்கு போனால் போகலாம், போகாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். 18ஆம் தேதி உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடும் காலையில் 7 மணிக்கு. அந்த 18ஆம் தேதி நைட்டு 7 மணிக்குள்ளே அதை கன்ஃபார்ம் பண்ணணும். 19ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். வந்தோடனே முடிஞ்சு போச்சு இந்த கவுன்சிலிங். இது முடிஞ்சு போனோன்னே அடுத்த கட்டமாக அடுத்தடுத்த கவுன்சிலிங் நடக்க போகுது. அடுத்த கவுன்சிலிங் எப்போ? நம்மளோட மாணவர்களுக்கு இதுதான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய 1ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு 200 கட் ஆஃப்லேருந்து 171 வரைக்கும் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங். 2ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு 171லேருந்து 135 அந்த கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கு 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டு மாணவர்களுக்கு 135லேருந்து 77 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17லேருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இதே இதில் வந்து 7.5 மாணவர்களும் 1ஆவது ரவுண்டில் 2 சாய்ஸ் ஃபில்லிங், 2ஆவது ரவுண்டு மாணவர்களில் 7.5 மாணவர்கள் இருப்பாங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங், 3ஆவது ரவுண்ட்லேயும் 7.5 மாணவர்கள் இருப்பாங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங். இதுதான் விஷயம். ஓகே, இப்படி தான் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இதே டேட்டை தான் மறுபடியும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து 7.5க்கான டேட்டு இதே இதுதான். ஆனால் 2 சாய்ஸ் ஃபில்லிங் 7.5க்கு. இது முடிஞ்ச பிறகு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்ததாக இது இந்த 1ஆவது ரவுண்ட்லேயே இந்த ஒகேஷனல் மாணவர்களுக்கும் நடக்கும். 200லேருந்து 80 ஒகேஷனல் மாணவர்களுக்கு 20ஆம் தேதி 20-22 இந்த நாட்களில் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இதுவும் 1ஆவது ரவுண்டு டேட்டின் அடிப்படையில் தான் நடக்கும். இப்போ புரிஞ்சிருச்சா? சும்மா அந்த நான் அதுக்கு தான் சொல்கிறது, இந்த நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்புறம் கண்ணீர் விட்டு அழுகிறது இல்லை, கதறினாலும் ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான், வாழ்க்கை ஓவர். சார் வீட்டுக்குள்ளேயே உட்காந்தேன் சார், சீட்டு கிடைக்கல சார். சீட்டு கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல? நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா நீங்கள் தகுதியற்றவர்கள். நான் அதான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, நீ ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். யாரை சொல்கிறேன்? நம்ம ஒன்றுக்குமே புரோஜனம் இல்லாதவர்கள். ஆனால் நம்ம மூளை நல்ல புரோஜனம் உள்ள மூளை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ஏதோ ஒரு கோர்ஸ், நீ காலேஜ் போய் சேராமல் போ, அதெல்லாம் அடுத்து. எங்கேயோ சீட்டு கிடைக்கணுமா? இதை காமிப்பியா? நீ யார்ட்டையா காமிப்பியா? அதை சொல்லு. உங்கள் நல்லா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாட்டையும் இந்த இதை காமிச்சு, எனக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சே, எனக்கு சீட்டு கிடைக்காம போச்சே அப்படின்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்க? ஆடா பைத்தியக்காரா, 3 மாசமா வீட்டில் இருந்தியேடா, சீட்டு கிடைச்சிருன்னு ஓவரா சீன் போட்டியேடா, உன்னோட படித்தவெல்லாம் காரி மூஞ்சில் துப்புவான். அந்த மூஞ்சில் துப்பக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காம நாங்கள் நிறைய அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் வாட்ஸ்அப் சேனலில், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்டா அவன் ஓயாமல் வாட்ஸ்அப் சேனல்னா வாட்ஸ்அப் சேனலில் உலகமே இருக்குது. உங்களை விழிப்புணர்வுலேருந்து வெளியில் கொண்டு வர்றேன் ஒரு ஆளையும். நீங்கள் அதனால் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி நாட் அலாட்டட் வந்து நீங்களும் ஒரு ஆளாக மாற போகிறீங்களா, இல்லை கோபியோடு சேர்ந்து எங்கேயோ ஒரு காலேஜில் எங்கேயோ ஒரு சீட்டை வாங்க போகிறீங்களாங்கிறத முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.